ஸோ இதே மாதிரி வந்து இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். நமக்கு வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் வரும். நமக்கு வந்து லென்த்தியாக இருக்கும். அதோட ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. இது வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, நியூவாக நம்ம இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோன்றது மட்டும் நான் அந்த ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் தி பிஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பிஹெச் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஹச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் நமக்கு தேவை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது, கேஏ வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேஏ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி பர்சன்ட் டிசோசியேஷன். பர்சன்ட் டிசோசியேஷன்றது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா நீங்கள் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன பர்சன்ட் ஆஃப் டிசோசியேஷன் வந்து நமக்கு இதுன்றாங்க. ஓகேவா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ட். நம்ம ஏற்கனவே போன ப்ராப்ளத்தை டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சோம். அது பர்சன்ட் அப்படின்னா நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த நியூ திங்ஸ் மட்டும் தான் லேர்ன் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே மற்ற எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை ரிலேட்டடானது தான். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து பார்ப்போம். HOCl வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது இல்லையா. அப்போ வந்து ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl நீங்கள் வாட்டரில் போட்டோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், H2O வந்து நமக்கு வந்து H2O கூட இந்த H ப்ளஸ் வந்து ரியாக்ட் ஆகி H3O ப்ளஸ் வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து H ப்ளஸ் அயான். H ப்ளஸ் அயனும் ஹைட்ரோனியம் அயனும் நமக்கு வந்து சேம் தான். அப்புறம் OCl மைனஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன். ஓகே, அப்போ நமக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது KA கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ்ன்னு வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இதே டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்தாங்கன்னா ஆல்ஃபான்னு வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், ஈக்குலிபிரியத்தில் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வரும், 0.08 மைனஸ் சி ஆல்ஃபான்னு நம்ம எடுப்போம். அப்போ இது நமக்கு என்ன பண்ணால் இது சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது நமக்கு வந்து சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நமக்கு வந்து கேஏ வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கேஏ விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம எனக்கு என்ன கிடைக்கும், சி ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் டிவைடட் பை 0.08 மைனஸ் என்ன கிடைக்கும்னா சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து கேஏ வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும் 2.5 இன்ட்டு 10 to the power of -5 which is equal to கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.08. அப்போ 0.08 the whole square அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை என்ன கொடுத்துருவாங்கன்னா 0.08 மைனஸ் 0.08 ஆல்ஃபா. இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா H ப்ளஸ் வந்து கிடைக்கும். அப்போ அந்த H ப்ளஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், பிஹெச் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆல்ஃபா வேல்யூ நீங்கள் 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்ட் டிசோசியேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதா மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும்.